வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவை நாங்கள் ரீஅப்லோட் பண்ணுறோம். என்ன ஆச்சுன்னா, கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் ஸ்ட்ரைக் வந்துடுச்சு ஒரு வீடியோ கிளிப்னால. ஸோ அதனால் அந்த வீடியோ வந்துட்டு யூடியூபே ரிமூவ் பண்ணிட்டாங்க. இப்போ வந்துட்டு அதில் உள்ள சில சர்ச்சைக்குரிய காட்சி எல்லாத்தையும் பிளர் பண்ணிவிட்டு கொஞ்சம் நீக்கிட்டு இப்போ புதுசாக ரீஅப்லோட் பண்ணுறோம். வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நீங்க கமெண்ட்ஸ்ல அதிகமா கேட்காத ட்ரை நாட் லாஃப் வீடியோ தான் பார்க்க போறோம். இதுல என்ன ஒரு சேலஞ்ச்னா, நான் சிரிச்சிட்டேன்னா ஒரு டான்ஸ் ஆடணும். தண்ணியை குடிச்சிட்டே வீடியோ பார்க்கணும். தண்ணி மட்டும் வெளியில வரக்கூடாது. தண்ணி வெளியில வந்துட்டு அவுட். சரி, ரவுண்டுல நீ அவங்கள குத்தனா. நாங்கள் 2 பேரும் ஒரு பேர் தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அப்பா அம்மா நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். நீங்கள் தயவு செஞ்சு எங்களை பற்றி கவலைப்படாதீங்க. எங்களை யாரும் தேடவும் வேணாம். நாங்களா ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துட்டு உங்களை தேடி வரோம். அப்போ நீங்கள் எங்களை ஏற்றுப்பீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிருங்க. நாங்கள் கண்டிப்பாக நல்லா வாழ்ந்து காட்டுவோம் உங்ககிட்ட. தயவு செஞ்சு போலீஸ்க்கு இந்த மாதிரி எதுவும் கொடுக்க வேணாம். நாங்கள் நல்லா தான் இருக்கோம். நான் நல்லா தான் இருக்கேன். பத்திரமா இருங்க. ஒரு நிமிஷம். அப்புறம் முக்கியமாக நாங்கள் ஓடி போகிறதுக்கு காரணமாக இருந்த உங்கள் ஃப்ரெண்டு அருண் அண்ணா, ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா. நீங்கள் இல்லைன்னா நாங்கள் ஒன்று சேர்ந்துருக்கவே மாட்டோம். உங்களால தான் இந்த வாழ்க்கை எனக்கு கிடைச்சிருக்கு. ஸோ ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. நீங்களும் ஹாப்பியாக இருங்க. தேங்க்ஸ்ண்ணா. தி நெக்ஸ்ட் டே. அப்ப நீ மட்டும் கல்யாணம் பண்ணிட்டு பொண்டாட்டி கூட உள்ள பொண்டாட்டிலாம் இருக்கலாம். எனக்கு கல்யாணம் ஆகக்கூடாது. எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் நைட் நடக்கக்கூடாது. எனக்கு ஒரு குழந்தை பிறக்கக்கூடாது. மாமியார் வீட்டுல 2 வீலரு 20 சவரம் நான் வாங்கக்கூடாதா? எனக்கு அவ்வளவு ஆத்திரம் வருது. புதிய சிரிப்பா இல்ல இருந்தாலும் வந்து என்னன்னா, அருணை கோத்து விட்டுட்டாங்களா அவங்க. சூப்பர். பாவண்டா அருண். இன்னும் உங்கள்ட்ட எதிர்பார்த்த ஒரு குபீர் சிரிப்புமே குபீர் சிரிப்பா வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். என்னடா போங்கடா. ஒரு இவன் வேற பாத்திரையிலேயே திரும்பி அனுப்பிக்கிட்டேன். சும்மா சிரிச்சு வைப்பான். அடுத்த வருஷம் நடக்க போற எலெக்ஷன்ல உங்களோட சப்போர்ட் யாருக்குன்னு? கண்டிப்பா உங்களுக்கு தான். ஜெயிக்கிறாரு, கண்டிப்பா ஜெயிக்க வைக்கிறோம். 234 தொகுதியிலையும் ஜெயிக்கிறாரு. 2026 சிஎம் ஆகிறாரு, அது கன்ஃபார்ம் வருது. 2 பேர் தான் நடுவில் போட்டியே. ஒன்று டிஎம்கே, இன்னும் ஏடிஎம்கே. ஆஹா, 2026 சிஎம், 31 பிஎம், அதுக்கப்புறம் ஏஎம். என்னது ஏஎம்? ஏஎம்னா வெடிஞ்சிடும் காலைல. என்னங்க பிஎம்னா ஏஎம்னு? தண்ணி வச்சுக்கிட்டுமா இல்ல வேணாமா? தண்ணி கூட வேணாம் நினைக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு சரியில்லை. நீங்க எடுத்தது வந்துட்டேன்னு சொல்லு. திருப்பி வந்துட்டேன்னு சொல்லு. யாரு வந்து கேட்டா? அட யாரு கேட்க மாட்டாங்கடா. நீயா எவனாவது கூப்பிட்டு சொல்லு. இன்னும் உங்கள்ட்ட எதிர்பார்த்தேன். சரி, ஓகே. இன்னும் உங்ககிட்ட இருந்து நான் நிறைய எதிர்பார்க்கிறேன். முடிவு பண்ணிட்டீங்களா? யாருக்கு ஓட்டு போட போறீங்க? குடும்ப அரசியல்ங்கிற பேர்ல நாட்டையே குழி தோண்டி புதைச்சாங்களே அவங்களுக்கா? மக்கள் நீதி மையம் துவங்கிய காலகட்டத்துல குடும்ப அரசியல் தமிழ்நாட்டையே குழி தோண்டி புதைக்கிறாங்க திமுகன்னு சொல்லி எதிர்த்து அரசியல் ஆரம்பிச்சீங்க. இன்னைக்கு உடனே வந்திருக்கீங்க. எப்படி உங்களோட பதில் என்ன சார்? சத்தியமித்ரா குடிங்க, தெம்பா இருங்க. வந்துட போறான். என்ன கோத்து வரதுக்குனே பாக்குறீங்க? ஐயோ, உனக்கு வேற பயமா இருக்கு. உனக்கு பண்றதெல்லாம் ஒரு டான்ஸ் கூட என்னால ஆட முடியாது போல. நான் டான்ஸ் ஆடுறதுக்கு வெயிட்டிங்ல இருக்கேன். என்ன போங்கடா, பாப்போம். இதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷா இருக்கும்னு நினைக்கிறேன். சிரிக்கணும் பாருங்க, சிரிக்க கூடாதுங்க. நான் ஏன்டா சிரிக்கணும் பார்க்கணும்? நீங்க தானே சிரிக்கிற மாதிரி எடுக்கணும். ப்ரோ நெவர் பார்க் அகைன்.
என்னடா விரட்டிக்கிட்டே போயிட்டு இருக்கான். போயிட்டே இருக்கு. என்ன விட மாட்டான் அத. ஐயோ போயிட்டே இருக்கு போலடா இது. நீங்க மட்டும் தான் எங்களை துரத்துவீங்களா? நாங்களும் விட மாட்டாடா. நான் நிறைய நாய் விரட்டி வீடியோ பார்த்துருக்கேன். இப்ப நாயை விரட்டி இப்பதான்டா பாக்குறேன். நல்லா இருக்கு. சரி, இதுக்கு ஒரு டான்ஸ் வேற ஆடணுமா நம்ம? ரொம்ப விலகி சிலுங்கி என்ன முழுங்கி. இந்த டான்ஸ்க்கும் அந்த டான்ஸ்க்கும் வேற மாதிரி இருக்குடா. இதே ஒரு ஹீரோவோட பையன் பண்ணிருந்தா இந்த சாகசத்தை ஒரே இரவுல பல மில்லியன் ஷேர் பண்ணிருப்பீங்க. ஒரு ஏழை பையன்றனால தானே இன்ன வரையும் ஷேர் பண்ணாம இருக்கீங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு ஷேரும் அந்த பையனோட வாழ்க்கையவே மாத்தலாங்க. இந்த வீடியோ ஷேர் அடிங்க. ஓகே, நல்லா இருக்கு. ஆனா வந்து குபீர் வரல. இப்படி சொன்னா எப்படி சார்? மூணுத்தையும் ஒண்ணா வச்சுட்டானுங்க பாரு. ஒண்ணு இல்லைனாலும் இன்னொன்னு மொத்தமா. சரி, டான்ஸ் ஆடணும் அப்ப. சரி போ. இந்த ஸ்டெப் ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும் போல. இருந்தாலும் நான் ட்ரை பண்றேன். என்னைய பாட்டை நிறுத்திட்டீங்க? பட்டே கிளப்ப. தேங்க்ஸ்ப்பா. பர்ஃபெக்ட்டா வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா எமோஜின்றது டைப் பண்றதுக்கு சோம்பேறித்தனம் பட்டுக்கிட்டு நம்மளோட எமோஷன்ஸை கன்வே பண்றதா எமோஜி. ஆனா எங்களோட வீட்ல ஒரு சம்பவம் நடந்துச்சு. அது என்ன மாதிரி எமோஷன் ஆச்சு தெரியுமா? எங்க வீட்ல காலையில எங்க அப்பா வந்து ரெகுலரா காலை உனக்கு எல்லாத்துக்கும் அனுப்பிட்டு இருப்பாங்க. ஒரு நாள் எல்லாத்துக்கும் அனுப்பிட்டு இருக்கிற நேரம் ஒருத்தவங்க வந்து அவங்க வீட்ல யாரோ இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி வந்திருக்கு. எப்பயும் அவங்க சைட்ல இருந்து ஆப்போசிட் சைட்ல இருந்து ஏதாவது திரும்ப ரிப்ளை வரும். அந்த சம்பவத்துல இருந்து ரிப்ளையே வரல. எங்க அப்பாக்கு என்ன மெசேஜ் போதா ப்ளூடிக்னா உழுவுது, ஆனா அவங்க சைட்ல இருந்து ரிப்ளை வரல. என்னன்னு போய் சரி அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தா அவங்க கண்ணீர் அஞ்சலின்னு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம சிரிக்கிற சிம்பிள் போடுவோம்ல கண்ணு, அந்த எமோஜியை போட்டுட்டு வணக்கம் போட்டு வச்சிருக்காங்க. இந்த சம்பவம்லாம் முடிஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு. திரும்ப எங்க அப்பாவுக்கு திரும்ப ஒருத்தவங்க வந்து இதே மாதிரி கண்ணீர் அஞ்சலி போஸ்ட் ஸ்டேட்டஸ்ல வச்சிருக்காங்க. ஸ்டேட்டஸ்ல வச்ச உடனே இந்த சிரிக்கிற சிம்பிள் மட்டும் போட்டு வச்சிருக்காங்க. அவங்க அதுக்கு ஆப்போசிட்டா அந்த முறைக்கிற சிம்பிள் போட்டு வச்சிருக்காங்க. என்னப்பா நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லி என்கிட்ட காமிக்கிறாங்க. அழுகிற சிம்பிள் இல்லப்பா, சிரிக்கிற சிம்பிளா, அப்ப கண்ணுல இருந்து தண்ணி வருது அப்படின்னு சொல்லி அப்பதான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இது மாதிரி நிறைய பேருக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. ஆனா இந்த சிரிக்கிற எமோஜி இருக்குல்ல, அத நிறைய பேர் வந்துட்டு அழுகிற எமோஜி நினைச்சுக்கிறாங்க போல. அவர் ஒரு தற்கொலைன்னு எனக்கும் தெரியும். என்னோட ஃப்ரெண்டுக்கே இது நடந்திருக்கு. அது இருக்காடா அந்த போட்டோ? இருக்கு. என் ஃப்ரெண்டு வந்துட்டு கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் வந்துட்டு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வச்சிருக்கான். அவனுக்கு ஒருத்த வந்துட்டு இந்த சிரிக்கிற சிம்பிளை போட்டு வச்சிருக்காங்க. ஏண்டா இது என்ன கரக அதேடா எனக்கு அனுப்பிக்கிட்டு இருக்க? எந்திரிச்சு போடாம எனக்கு ஏன்டா அனுப்புறாத? எனக்கு அப்ப புரியல, இப்ப பாக்கும்போது தான் புரியுது. மொக்க வீடியோ தான் இருந்தா அதுக்கு தான் நான் சிரிப்பேன்.
இல்ல நான் சிரிக்கல. நீ உனக்கு தெரியும், நான் உங்க கூட வந்து சேரும்போதே என் மூஞ்சி வந்து நான் சிரிச்ச மாதிரி தானடா இருப்பேன். நான் சிரிச்ச என் மூஞ்சியே அப்படித்தானே. என்னடா அது? தேங்காய் சட்னி அரைக்கணும். கிச்சன்ல அரைக்கிறாங்கண்ணா. கிச்சன்ல தேங்காய் இல்லை. தூக்கம் வந்து நாளைக்கு பண்ணாங்கண்ணா. தூங்கிட்டோம். நாளைக்கு வந்து தூங்க வீட்டில் வந்து ஊற்றி சாப்பிட்டு. ஓகே, நல்ல வீடியோ தான். பட் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணிட்டேன். அங்க ஒரு ஆயா வாய பொழுதுருச்சுடா. சிங்காரி என்ன கொஞ்சம் நீ சிரிச்சு சிரிச்சு சிரிக்க நினைக்கிறோம்டா. இப்படி சொன்னா எப்படி சார்? கேட்கறவங்க என்ன கேசரி சாப்பிடுறாங்கன்னு நினைச்சீங்களா? உண்மையா பண்ணிருக்காங்களா? அங்க பாட்டி என்னடா பாட்டி வாய பொழுதுருக்கு, அதை வச்சு ரீல்ஸ் போட்டுட்டு இருக்கான். ரொம்ப பெருமையா இருக்குடா தம்பி, ரொம்ப பெருமையா இருக்கு. சரி ஓகே, ஆடணுமா வேற? சரி ஓகே, ஆடிடலாம். அஞ்சலி மாதிரி ஆடுறதே ரொம்ப கஷ்டம்டா. பார்க்கும்போது நம்ம எல்லாம் கலாச்சிட்டு இருக்கோம், ஆனா ஆடி பார்த்தா தான் தெரியுது. இந்த வீடியோ நிரஞ்சனுக்காகவே நான் ட்ரிபியூட் பண்றேன்டா. அண்ணா இன் நெக்ஸ்ட் மாநாடு. உங்களோட அளவு கடந்த அன்பு பாசம் எல்லாமே ஓகே தான், ஆனா அதை இப்படி காட்ட வேணாம். இதுல ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா உங்களுக்கும் பிரச்சனை, நீங்க வந்து யாருக்காக இதெல்லாம் பண்ணீங்களோ அவங்களுக்குமே பிரச்சனை. அது எப்பா டேய் போதும்டா. டிஎம்கே கட்சிக்காக இப்படியா? டிஎம்கே கட்சிக்காக இப்படியா? தலையின் பின்புறத்தில் ஜொலித்த உதயசூரியன். தலையில் ஜொலித்த டயலாக் இது. என்னடா மண்டை இது? டீ கடையில டைல்ஸ் ஓட்டினா மாதிரி. அதுக்குன்னு இவர் தலையை எப்படி மாட்டாங்களா? எலெக்ஷன் வரைக்கும் இருக்கும், அதுக்கப்புறம் மட்டை போட்டுற வேண்டியதான். இது எந்த ஒரு கட்சியும் கிடையாதுடா, கட்சி குடியாது. டிவிக்கு வருது, என்ன சொல்றீங்க? ஜாமான் முன்னேற்ற கழகம். எவனாவது 13,000 சம்பளத்துக்கு இங்க இருந்து துபாய்க்கு வேலைக்கு போவாங்க. 13 தான் சம்பளம். தெரியுமா தெரியாத தலைவா? உனக்கு தெரியுமே. தலைவா நம்ம ஊர்ல இல்ல கூலி வேலைக்கு போனாலே ஒரு நாளைக்கு 500 சம்பளம். ரொம்ப அசிங்கப்படுத்துற. இங்க வேலை பார்த்தா அந்த 13,000 சேர்த்து வைக்க முடியல, அங்க போனா சேர்த்து வைக்கலாமா? ஆமா, நம்ம 13,000 சம்பளத்துக்கு வேலைக்கு போனோம். எனக்கே நீ எப்படி இவ்வளவு ஒரு தற்கொலையா இருந்திருக்கா? போனாதான் 13, திருப்பி வரமா நான் 26,000. 13,000 சம்பளத்துக்கு துபாயா? என்னடா புரியலடா. ஆடிடலாம், பார்த்து முடிச்சுட்டு மொத்தமா ஆடிடலாம். என்னப்ப நிரஞ்சன், உண்மையாவே உங்களோட கஷ்டம் தான் எனக்கு புரியுது. அவனே என்ன ஆடிட்டு இருக்கான். என்ன மாதிரி நிறைஞ்ச நாள் வச்சுக்கலாம். என்ன மாதிரி நிறைஞ்ச நாள், அவ்வளவுதான். அணில மட்டும் தவிர்த்திருக்கலாம். மணியா நேத்து ஏரியில உன் ஜட்டியை விட்டு போயிட்டியாமே? எது ஆள் ஒண்ணு விட்டு போனாலே அந்த மாதிரியா? மணியா உன் ஜட்டியை பத்தி பேசினா என் ஜட்டியை பத்தி பேசி தாமலாமா?
கண்ணுக்குள்ள நிக்கிற என் காதலியே மச்சி முடிஞ்சு மேல தள்ளு. காமெடியாக தான் பண்ண வச்சு நம்மளோட சீரியஸான விஷயத்த காமெடி எடுப்பானுங்க கையில. மணிய நேத்து ஏரியில உன் ஜட்டியை விட்டு போயிட்டியாமே. எது வால் ஒன்று விட்டு போனாலே, அந்த மாதிரியா? சரி ஓகே, நல்லா இருக்கு. இதுக்கு வந்து டான்ஸ் ஆடணுமா அப்ப? ஓகே, இது வந்து தம்மு கிடையாது, பேப்பர் தான். முன்னாடி சேலஞ்ச கூட பண்ணிட்டேன், இது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இல்ல ஆக்சுவலா இது என்னன்னா, இந்த விஷயத்த வந்து காமெடியா கூட பண்ணக்கூடாதுன்னு தோணும். ஏன்னா அவனுக்கு அந்த பையனுக்கு வந்து ஷேர் பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்குது. ஷேர் பண்ணி நமக்கு சாப்பிடும் போது இன்னொருத்தவங்க ஷேர் பண்ணி கொடுக்கணுங்க. இந்த விஷயம் பண்ணும்போது இந்த மாதிரி அவன் மொத்தத்தை எடுக்கும்போது அடுத்தவனுக்கு அவன் ஷேர் பண்ணி நினைக்க மாட்டான். நல்லவனா இருக்கிறவங்க கெட்டவனா மாத்துறாங்க. இவனுங்க குட்டுக்கிற பிரஷர்ல நல்லவனே கெட்டவன் ஆயிடுவான். ஒரு நல்லவன் ஒரு கெட்டவனா மாறிடுவான். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சோட்டா பீம் இந்து இல்ல முஸ்லீம் தான். அண்ட் அலாவுதீன் முஸ்லீம் கிடையாது, ஆக்சுவலா ஒரு சைனீஸ். அது மட்டும் இல்லாம ஷின்சான் சாத்தான், அதாவது இலுமினாட்டியோட ஒரு பக்தனாகிட்டான்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதான். இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் கண்டிப்பா உங்களுக்கு 440 வாட்க்கு ஷாக் அடிச்சது மாதிரி தான் இருக்கும். எனக்கு இதுலதான் கொஞ்சம் சிரிப்பா இருக்கு. இதுல நிறைய வெர்ஷன் பார்த்தேன் இந்த டெம்ப்ளேட் வச்சு. இது கொஞ்சம் நல்லா இருக்கு. சரி ஓகே, ஆடிடலாமா? என்ன டான்ஸ் இருப்பா? 6-10 அவனுக்கே என்னன்னு புரியாம ஆடிட்டு இருக்கான்டா. 6-10க்கு 10. அவன் ஒரு இஷ்டம் ஆடிட்டு இருக்கான், நாம ஒரு இஷ்டம் ஆடிட்டு இருக்கோம். நம்ம வந்து பார்த்து நினைச்சாச்சு ஒண்ணும் முடியாது. இவனா கீழே விடுவான் அதானே, வடிக்கி விட போறான் அதானே. இதை வச்சு ஒரு காமெடி. ஆமா சார் தெரியுமே. எனக்கு இந்த வீடியோ பார்க்கும்போது தோணுச்சு, என்னன்னா அவன் கீழே விழுந்துட்டான், ஒரு அதிர்ச்சி கூட இல்லாம அப்படியே ஒரு கேமரா போயிட்டு. இப்போ நம்ம வீடியோ எடுப்போம், அவன் கீழே விழுந்துறான், என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம அப்படியே அழகாக மூவ்மெண்ட் ஆகிட்டே இருக்கு. இதை எப்படி சேர்க்க முடியும்? இதனா வந்து தவறுடா, இதனா நான் வந்து சொல்லி சிரிச்சேன். இப்போ நிரஞ்சன் டான்ஸே பெட்டர்னு உங்களுக்கு தோண வைக்கணும். அதுதான் எங்களோட குறிக்கோளே. எப்போ ஆரம்பிக்கும்? சரி நம்மளா ஆடுவோம். அதாவது அப்படி சூப்பராக ஆடிட்டேன். போதும்டா, இதோட போதும், முடிச்சுக்கலாம். நான் ரொம்ப எதிர்பார்த்தேன் அதிகமாக நிறைய சிரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக இருக்கும்னு. ஒன்றும் சரியில்லை. சரி ஓகே, இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.